Hi friends, welcome back to our channel Beginner Aari Work. இன்னைக்கு தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சமிக்கி எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறையா டைப் இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய டைப்பும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குமிழ் ஷேப்பில் இருக்குது. இது வந்து தேவதாஸ் சமிக்கின்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இது மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணக்கூடிய நீடில் தான் எடுத்திருக்கேன். மிஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு சமிக்கி எடுத்துக்கோங்க. சமிக்கி எடுத்துகிட்டு சமிக்கிக்கு மேலே த்ரெட்டு வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஹோல் வழியாக த்ரெட்டை உள்ளே விட்டு திருப்பி வெளியே எடுத்துகிட்டு அகைன் அந்த சமிக்கிக்கு மேலே த்ரெட்டு வர மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதே தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒர்க்னால் நம்ம வந்து அந்த ப்ளவுஸோட பார்டர் லைனில் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பற்றின ஃபுல் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்போதும் போல் ஒரு பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு சீக்வென்ஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நம்ம மேலே வந்து ஸ்டிச் வர மாதிரி பண்ணியிருப்போம். இது வந்து நடுப்பகுதியிலேருந்து உள்ளே விட்டு இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி நாம் ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து அந்த சீக்வென்ஸ்க்கு மேலே வந்து ரெண்டு பக்கமுமே ஸ்டிச் வராது. ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் நமக்கு ஸ்டிச் வரும். நான் கீழ் பக்கம் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சாப்பில் இருக்கும். இது மாதிரி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு வந்து வெளியே தெரியாது. த்ரெட்டு வந்து சீக்வென்ஸோட நடுப்பகுதி, அதாவது அந்த ஹோல் வழியாக உள்ளே போகிற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் வேறு கலர் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வந்து என்ன கலர் சீக்வென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் த்ரெட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் த்ரெட்டு வந்து லைட்டாக வெளியே தெரிஞ்சாலும் நமக்கு தனியாக தெரியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டபுள் கலராக கூட பண்ண முடியும். நமக்கு அதாவது அந்த பார்டர் கலருக்கும் சாரீ கலருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி டபுள் கலர் யூஸ் பண்ணி நம்ம அந்த பார்டர் லைனில் நம்ம கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு யூனிக்காக அழகாக தெரியும் இந்த டிசைன் வந்து. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க சீக்வென்ஸ் பார்த்திங்கன்னா நார்மல் சீக்வென்ஸ் தான். இதிலே கில்டர் ஷேடில் இருக்கக்கூடியதுன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 கிராம் வாங்கினாலே நிறையா இருக்கும். நம்ம 4-5 ப்ளவுஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதுக்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப நிறையா வாங்கி வச்சிடாதீங்க. ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சீக்வென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் பண்ணும்போது இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் கூட யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சீக்வென்ஸும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் ரொம்ப அழகாக தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலருக்கு அடுத்து திருப்பி ரெட் கலர் கொடுத்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம எண்ட் நாட் பண்ணிக்கலாம். நமக்கு இது வந்து அன்ஈவனாக இருந்துச்சுன்னா நீடிலோட அடுத்த பகுதி வச்சு இது மாதிரி நம்ம ஒரு தேய்ச்சி விட்டோம்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும். இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சீக்வென்ஸும் பீடும் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போதும் போல் ஒரு பேக் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பீட் அப்புறம் அந்த சீக்வென்ஸ் இருக்க மாதிரி சேர்ந்தாப்பில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு குட்டி ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு பீட் அண்டு சீக்வென்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த இடையில நம்ம பண்ணக்கூடிய அந்த செயின் ஸ்டிச் வந்து உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாக வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஒட்டினாப்பில் நீங்கள் பண்ணி அந்த சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பீடுக்கு மேலே அந்த சீக்வென்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக தெரியும். இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் வேணும்னா நீங்கள் அந்த செயின் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த 2 சீக்வென்ஸ்க்கு நடுவில் அந்த பீடு வர மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி கூட நம்ம பார்டர் லைனில் ஒர்க் பண்ணலாம். நல்லா நீட்டாக இருக்கும் இதை வச்சு நம்ம பண்ணும்போது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம எண்ட் நாட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம குமிழ் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த சீக்வென்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளமாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம 3rd டைப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, சீக்வென்ஸ் யூஸ் பண்ணி பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இதுவும் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு குமிழ் சீக்வென்ஸும் அப்புறம் ஒரு பீடு வச்சு நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு கேப் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அந்த செயின் ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க.
இல்லை நெருக்கமாக வேணும்னா நம்ம அந்த செயின் ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பண்ணாமையே நம்ம அப்படியே வரிசையாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்தால் நமக்கு அந்த இது வந்து நெருக்கமாக கிடைக்கும். இதே தான் நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆரி ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அப்படி இல்லாட்டினா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் போய்ட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இமேஜஸ் கூட எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். யூடியூப் பார்த்து ஆரி லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் சீக்வென்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இமேஜ் ரெடி பண்ணி அதில் எப்படி இந்த சீக்வென்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணக்கூடிய இமேஜஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.